ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இன்று மாலை 3:30 மணிக்கு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்கிறார் விஜய். ஆளுநர் சரியா 1:40 மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து இண்டிகோ விமானத்தில் வரவே அவர் ஆளுநர் மாளிகைக்கு போய் செட்டிலான சில தருணத்திலேயே திரு விஜய் 3:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார் அப்படிங்கிறது அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இன்று அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஆளுநர் தரப்பும் விஜய் தரப்பும் தொடர்ந்து பேச்சில் தான் இருக்கிறாங்க. தே ஹேவ் பீன் இன் டாக்ஸ். இமெயில் கம்யூனிகேஷன் போயிருக்கு. ஆளுநரும் கூட அதை உறுதி செஞ்சிருக்கிறாரு. அவங்க எங்கள்கிட்ட அவகாசம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு செயின் ஆஃப் ஃபார்மல் ப்ராசஸ் தொடங்கணும். அது முதல் அங்கே அதோடைய முதல் ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம். நேத்திக்கே தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு கூடி சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த விவரங்களோடு இப்போ மேலும் அந்த பெரும்பான்மைக்கு எந்தெந்த காம்பினேஷனில் அமைக்கிறாருங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பட் அது எந்த காம்பினேஷனில் அமைந்தாலும் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கிறது. ஸோ ஆளுநரை சந்தித்து இன்னைக்கு 3:30 மணி அளவில் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றார். ஆளுநர் ஆட்சி அமைக்க அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்தவுடன் பதவியேற்பு வைபவம் அப்படிங்கிறது நடைபெறும். நம்ம சில சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கோம். இந்த பதவியேற்புக்கு முன்பாக கூட நான் இவரை முதலமைச்சராக அப்பாயின்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் மதியம் 1:40 மணிக்கு சென்னைக்கு வந்தவுடன் பேசஞ்சர் விமானத்தில் தான் அவர் இறங்குறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வந்தவுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்றவுடன் சற்று ஆஸ்வாசப்படுத்தி கொண்டவுடன் 3:30 மணிக்கே ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். மெஜாரிட்டி என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிற கடிதத்தை அவர் வழங்க இருக்கிறார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.